பருத்துறை வீதியிலே ஒரு கலையகம் அமைத்திருக்கின்றது. கதிர்காமத்தில் கந்தன் என்ற பெயரிலே நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒரு புது கலையகம் அமைத்திருக்கிறது. கதிர்காமத்தில் கந்தன், குறிப்பாக செவான் டானியல் அவர்கள் கூறியிருந்தார்கள், தனது தந்தையார் இங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே பிறந்தவர் என்றும், தாயார் காலியிலே தென்னகத்தில் இருக்கும் காலியிலே பிறந்தவர் என்றும். ஆகவே அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இங்கே கதிர்காமத்திலும் வழிபாடு இருக்கிறது, நல்லூரும் வழிபாடு இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இவ்வகையான வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. எனவே பல பிரிவினைகள், பல பிரிந்து நின்றிருக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் கூட இந்த கலாச்சாரம் ஒன்றித்து ஒரு இலங்கையை எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பிரித்து ஒரு செயற்பாட்டினை கொண்டு சென்று நடத்துவது இலகு, ஒன்றித்து நடத்துவது மிக கடினம். எனவே எதிர்காலத்திலே இங்கே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு படி மேலெடுத்து வைப்பதில் இருக்கக்கூடிய மிக பிரகாசமான செயற்பாடு ஒன்றிணைத்து ஓடுவதுதான். அதை எமது கலாச்சாரம் அழகுற சொல்லி இருக்கிறது என்கின்ற விடயத்தை மீண்டும் சொல்லி, இது இன்றுடன் நிறைவு பெறுவது மாத்திரமல்ல, இதே போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவ பண்டிகை, ஒவ்வொரு கத்தோலிக்க பண்டிகை, ஆங்கிலிக்கன் பண்டிகை, இஸ்லாமிய பண்டிகைகள் மற்றும் ஒவ்வொரு போய தினங்களிலும் கூட எமது இந்த ஊடக வலையமைப்பு தொடர்ந்தும் இவ்வகையான பக்தி பணியினை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எமது ஊழியர்கள் இடைவிடாது உழைத்து அதனை எமது மக்களுக்கு ஒன்றிணைத்து ஒரு சக்தியாக வழங்குவதிலே விலை நீக்கின்றார்கள் என்ற நன்றியையும் அவர் சிறப்பு நமக்கு தந்திருந்தார். அதனை நியாயப்படுத்த எமது பிரதி மேயர் இமானுவேல் தயாளன் அவர்களிடமும் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அவர் புன்சிரிப்ப நான் நினைக்கின்றார், அவர் கூறியதை சரியென்று இங்கே நியாயப்படுத்தி இருக்கிறது என்று. எனவே இவ்வகையான ஒரு அருமையான இந்த நிகழ்விலே, இந்த கணத்திலே தேவைப்படும் ஒரு மிகச்சிறந்த பேச்சை எமக்கு வழங்கிய திரு செவான் டானியல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டு, நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த யாழ் மண்ணிலே சக்தி வழங்குகின்ற சக்தி வள